தன் அம்மாவிடம் சொல்லிவிட்டு திவ்யா அக்கா வீட்டிற்கு விளையாடச் செல்ல மாலா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா என் செல்லமே. அப்புறம் அக்காவை ரொம்ப தொந்தரவு பண்ணக்கூடாது விளையாடுன்னு, சரியாம்மா என மாலா சொல்ல, கணேஷும் சரிம்மா நான் போயிட்டு வரேன் என அவன் சொல்லிவிட்டு வேகமாக தன்னுடைய அக்கா வீட்டிற்கு சென்றான். பிறகு அவன் திவ்யா அக்காவை தேடினான். அவளுடைய வீட்டிற்குள் சென்று திவ்யா ஹாலில் ஒரு மரச்ச அறையில் உட்கார்ந்து கொண்டு அவளுடைய 12ஆம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தை தன் கையில் வைத்து படித்து கொண்டிருந்தாள். காரணம், அவளுடைய பள்ளியில் தமிழ் பாடம் எடுக்கும் திவ்யாவின் தமிழ் ஆசிரியர் அமுதா திங்கட்கிழமை அன்று தேர்வு வைக்கப் போகிறேன், எல்லோருக்கும் அனைவரும் தன்னை தேர்வுக்கு தயார்படுத்தி கொண்டு வருக என தன் தமிழ் ஆசிரியை பள்ளியில் சொன்னது திவ்யாவிற்கு ஞாபகம் வர, பின் அவள் 3 மணியிலிருந்து 4 மணி வரை படித்து கொண்டிருந்தாள். பிறகு அவள் புத்தகத்தில் கடைசி யூனிட்டை படித்து முடிக்க அப்போது நேரம் 4:15 இருக்கும். அவள் கடிகாரத்தை பார்க்க அந்த சமயம் சட்டென ஒரு குரல், அக்கா திவ்யாக்கா அக்கா என கணேஷ் கூப்பிட, அவள் திடீரென இருக்கையிலிருந்து எழுந்து யார் என்று பார்க்க அது அவளுடைய செல்ல குட்டி தம்பி என்று தெரிந்தது. கணேஷும் திவ்யா அக்காவை பார்த்து சிரித்தபடி மகிழ்ச்சியடைந்தான். பிறகு அவன் திவ்யா அக்காவின் கை விரல்களை பிடித்து, அக்கா வாங்க நம்ம போய் ஏதாவது விளையாட்டு விளையாடலாம், வாங்கக்கா போகலாம் என்று கணேஷ் திவ்யாவை அழைக்க, அதற்கு அவளும் சரி வாடா என் குட்டி தங்கம் என அவள் தன்னுடைய பாச தம்பியுடன் விளையாடச் சென்றாள். பின் கணேஷ் தன் அக்காவுடன் ஐடன் சீக், கோலி, பிறகு நொண்டி குதிரை, கில்லி தண்டா, பல்லாங்குழி போன்ற இன்டோர் கேம்ஸ் மற்றும் அவுட்டோர் கேம்ஸை விளையாடி கொண்டே அவன் திவ்யா அக்கா வீட்டிலேயே உறங்கிவிட்டான். அவனை பார்த்த திவ்யாவும் தூங்கிட்டியா என விளையாட்டின் களைப்பில் அவன் தூங்கிவிட, அந்த நேரம் பெரும் அளவில் மழை பெய்ய தொடங்கியது. அப்போது ஈவினிங் 6 மணி இருக்கும். அந்த சமயம் திவ்யா அவன் குட்டித்தம்பி கணேஷ் தூங்கும் அழகை ரசித்து கொண்டிருக்க திடீரென திவ்யாவின் செல்போன் ஒலித்தது. திவ்யா அதை எடுத்து பார்த்தால் அதில் மாலா ஆண்டி தான் போன் செய்கிறார் என்பதை அவள் கவனித்தாள். பிறகு அப்போன் காலை அட்டன் செய்தாள் திவ்யா. இன்பஸ்டர் தொடரும்.